பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. இது எந்த நாட்டுக்குரியன்னு தெரியல. இது பார்ப்போம் எந்த நாட்டுக்குரியான்னு சொல்லி இது எடுத்த வாங்கினா கிட்ட போயிட்டு பார்க்குறேன். கிட்ட போயிட்டு பார்த்தா நமக்கு நேரமாகும். எல்லாமே அந்த கடைசி யுத்தத்தில் வந்து எடுத்து வந்தது அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து பாருங்க. எப்படி பாருங்க தூள் அடிச்சு எல்லா பார்ட்ஸும் அப்படியே கலட்டி வச்சுருக்காங்க. கலட்டி அப்படியே தொங்க விட்டுருக்கேன். பக்கம் வந்து கிட்ட போயிட்டு அதெல்லாம் பார்ப்போம்ட்டு பார்த்தேன். பட் பார்க்க முடியலைங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே தூளாக கறி போயிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறி இருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்லை அந்த பக்கம் ஃபுல்லாக ஏர்போஸ் இருக்குது. இது வந்து எல்லாமே போர் விமானங்கள் அப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கே. இப்படி அந்த எப்படி அந்த வார்த்தையால் சொல்ல முடியல எனக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இன்ஜினை வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த ஹெலிகாப்டரோட இன்ஜின் எல்லாம் கலட்டி வச்சு வச்சுருக்காங்க. இதில் பார்க்கும்போது பாருங்க அப்படியே இருக்குது லைனில் இருக்குல்ல இன்ஜின். அதாவது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு போரில் வந்து நிறுத்தி இப்போ பம்பரம் ஒரு துண்டு இந்த பம்பரம் நான் பார்க்க துண்டு வந்து அறிவிச்சு குடிநீர் சிவமில்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துச்சுன்னா ரத்னலாண்டுங்க. இது வந்து நம்மளோட பார்ட் 2 வீடியோ. அதாவது நான் ஒரு வீடியோவில் போடணும்னு சொன்னால் இது பெரிய ஒரு வீடியோவாக போயிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து 2 பார்ட்டாக போடுறேன். ரத்னலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா அப்படியா நிறைய போர்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது வந்து அந்த நாட்டிலேருந்து நம்ம இலங்கையை கொண்டு வந்த ஹெலிகாப்டராக இருக்கட்டும், ஸோ நிறைய ஆயுதங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து எந்த நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூடியதுங்க. இதில் வந்து இந்த செல் போகிறது பாருங்கள். இது எல்லாமே இருக்குது. இதில் அப்படியே இது சுற்றிட்டு இருக்கும். இதுக்குள்ளே அப்படியே செல் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம் எல்லாம் அப்படியே இந்த ஆயுதம் எல்லாம் இருக்குது. இதில் சைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இதுக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி இருக்குங்க. ஸோ நான் வீடியோக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விமானத்தை பாருங்கள். போரில் வந்து ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சி தூளாக இருக்குது. அந்த பக்கம் நிறைய பேர் வந்து தூளாக இருக்குது. அது அப்படியே ஒரு காட்சிப்படுத்தி வச்சுக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே எப்படியே ஒரு ஃபுல்லாகவே க்ரேஸ் ஆகிடுச்சு. ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்குது பாருங்கள். பார்ட்ஸாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பம்பரம் ஒரு துண்டு இந்த பம்பரம் நான் பார்க்க துண்டு வந்து அறிவிச்சு சொல்லிட்டு தூள் மாங்க அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சாங்க. நூலாக இருக்குது அப்படி. அது மாதிரி புதுசாக எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அது நிறைய வெளிநாட்டில் நான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மன்னிச்சுவோம், நான் அதுக்காக இல்லை. இந்த டைமில் வந்து ஈரான், இந்த இஸ்ரேல், அமெரிக்கா அப்படியா நிறைய பிரச்சனை போயிருக்கு. ஸோ அங்கே இருந்து அந்த நாட்டிலேருந்து நம்ம இலங்கையை கொண்டு வந்து, அதாவது நம்ம இலங்கை தமிழர்களையே அழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இப்படியானது எல்லாம் கொண்டு வந்து அது நிறைய இருக்குங்க. நான் சொல்கிறேன், நான் இது இப்படியே பேச போகிறதுல நம்ம வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க, தமிழ்ச்சிங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ நான் ஏதோ ஒரு மாதிரி பிள்ளையாக சொல்கிற மாதிரி வந்துடும். ஸோ நான் பார்ப்பேங்க. ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது எல்லாமே வந்து வெளிநாட்டில் இலங்கை கொடுத்த விமானங்கள் தாங்க. விமானம் சொல்கிறது ஹெலிகாப்டர் வந்து அது வந்து அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்தது அந்த இலங்கைக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த பிரஜென்ட் டைமில் கொண்டு வந்தது தான். அது என்ன சொல்லுவாங்க, ஆர்ட்லோரியான்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அது பேரும் போடல பேசா. இது பாருங்க, இது வந்து எல்லாமே போர் விமானங்கள் அப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கே. இப்படி எப்படி அந்த வார்த்தையால் சொல்ல முடியல எனக்கு. அப்படி இருக்கு இந்த விமானங்கள் நான் பார்க்கவே. ஸோ இது வந்து அமெரிக்கா. அதாவது இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஜென்ட் டைமில் அமெரிக்காவில் இருந்தாங்க நிறைய இப்படியான போர் விமானங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பாருங்க. இதெல்லாம் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது சின்ன தெரியும். இப்போ கிட்டேருந்து பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. இதை பாருங்கள், இதுவும் பார்க்க நான் நினைக்கிறேன் இது வந்து ரஷ்யா தாங்க. இப்போ செல் கொண்டு ஒரு இடத்த பாருங்கள் இப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து சைனாக்குரியது. இப்போ அப்படி இருப்பாங்க. முன்னுக்கு அதெல்லாம் போதும் அந்த 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஓடுறவங்க இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இன்ஜினை வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த ஹெலிகாப்டரோட இன்ஜின் எல்லாம் கலட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்க்கும்போது பாருங்க அப்படியே இருக்குது லைனில் இருக்குல்ல இன்ஜின். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதை பாருங்க எப்படி இருக்கணும். அந்த இன்ஜின் எவ்வளோ பெருசாக இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கணும் அந்த இன்ஜின். எல்லாமே ஹெலிகாப்டரோட இன்ஜின் தான். ஸோ அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. எல்லாமே போர் விமானங்கள். அதில் சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெருசாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-30 பேருக்கு சரி போகலாங்க. அதில் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நான் பார்ப்போங்க வீடியோ. இந்த பிளேட் தாங்க பாருங்கள் இவ்வளோ ஒரு சைஸாக இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 20-25 பேர் போவாங்க. ஃபுல்லாக ஒரு போர் விமானங்கள். அதாவது வந்து ஸோ இந்த இடங்கள் நான் பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு ஃப்ளைட்டும் அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பட் ஒரு காலத்துல நான் அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போரில் வந்து உடைஞ்சது தாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து எல்லா பக்கமும் செல் போட்டு எப்படி 10 பேர் இருக்கு எல்லாமே.
பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. இது எந்த நாட்டுக்குரியன்னு தெரியல. இது பார்ப்போம் எந்த நாட்டுக்குரியான்னு சொல்லி. இது வந்து சரியா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருக்காங்க. ஈகோ லைட். ஸோ இதை பாருங்கள், இது வந்து சோசியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்டிங்காக போனதுண்டுங்க. அதாவது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு போரில் வந்து நொறுங்கினது உண்டு. ஸோ அதை வந்து எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. அதாவது நம்ம இலங்கையில் வந்து கடைசி போரில் வந்து உடைஞ்ச ஒரு ஃப்ளைட் தான் இது. அப்படியே ஒரு காட்சிப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க. இதை நான் பாருங்கள் பிடிக்குது. இதை நான் பார்க்கும்போதே ஒரு மாதிரி உணர்வு கொண்டு வருங்க. ஸோ அந்த பக்கம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக உடைஞ்சி அந்த கடைசி, அதாவது அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து நடந்த கடைசி போரில் வந்து கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்காங்க. அந்த உடைஞ்ச வாகனங்கள் போரில் வந்து எடுத்த வாகனம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். கிட்ட போயிட்டு வாகனம் பார்த்தா நமக்கு நேரமாகும். எல்லாமே அந்த கடைசி யுத்தத்தில் வந்து எடுத்து வந்தது அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தூளாக இருக்குது எல்லாமே. ஸோ இதில் இன்ஜினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்ஜின் வேறையாக வந்துச்சு எப்படி இருக்குது பாருங்கள். தூள் அடிச்சு எல்லா பார்ட்ஸும் அப்படியே கலட்டி வச்சுருக்காங்க. கலட்டி அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. பக்கம் வந்து கிட்ட போய்ட்டு அதெல்லாம் பார்ப்போம்ட்டு பார்த்தேன். பட் பார்க்க முடியலைங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே தூளாக கறி போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறி இருக்குது. உங்களுக்கு தெரியுது இல்லை? அந்த பக்கம் ஃபுல்லாக ஏர்போஸ் இருக்குது. இது ஃபுல்லாக அப்படி கறி வச்சுங்க. ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. கடைசி போரில் நடந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா நான் போட்டிருக்காங்க. பட் தெளிவாக எந்த நாட்டுக்கு ஒன்று போடுறாங்க. சைனா தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கணும் நிறைய இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் இப்போதைக்கு வந்து பார்த்து சொன்னால் இந்த இடத்துல சுற்றி பார்க்கவே இல்லை. சொன்னால் நமக்கு 5 மணி, அதாவது 4:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ 5 மணி ஆகிட்டேன். ஸோ நிறைய பார்க்கலங்க. எனக்கு கடைசி 2 விமானம் ரெண்டையும் பார்ப்போம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் வரும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ நிறைய பார்க்கலாம் இடங்களில். ஃப்ரீயான டைமில் வந்தால் கொஞ்சம் நமக்கு டைமும் போகும். அதாவது வந்து பார்க்குறது கொஞ்சம் பார்க்குற டைமும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது எந்த நாட்டுக்குரியது? இங்கிலாந்து. அதாவது வந்து நிறைய இது வந்து இங்கிலாண்டுக்குரியதுங்க. இங்கிலாந்து நாட்டை இலங்கைக்கு வந்து கொடுத்தது. அது நிறைய இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் அப்படியான நாடுகளோட ஃப்ளைட் அதை வந்து வாகனங்கள், அதாவது அந்த வாகனம் இருக்குது. லொரியில் இருந்துச்சு. ஸோ அப்படியானதுகள் நிறைய இருக்குது. அதாவது வந்து இலங்கைக்கு வந்து நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியான நாடுகளில் இருக்காங்க. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற விமானங்கள் இது இங்கே இருக்கிறதுல இதாங்க பெரிய வாகனம். அதாவது வந்து ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இது வந்து எந்த நாட்டில் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் நாங்கள் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவில் நாங்கள் நிறைய எல்லாம் பெரிய வாகனங்கள் இருக்குது. ஆனால் பெரிய ஃப்ளைட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் தான் பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்குறது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. 2 அன்னப்பறவைகள் இருக்குது. 2 3. சரிங்க போவோம். இது வந்து கடைசியாக பார்க்க போகிறது வந்து ரஷ்யாவோடதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1971 வந்துருக்கு. 71 வந்து இலங்கை கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்துருப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்படாத நீர்வளம்பில் இருந்து இங்கே வந்து இதெல்லாம் பார்த்து இப்போ சொல்கிறதுக்கு வார்த்தை நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னோடய வாரத்துக்கு செம்மையாக லேட் ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம பைக்கில் வர வேண்டிய ரைடு தாங்க இதெல்லாம். ரைடுன்னு சொல்கிறது பஸ்ஸில் வந்தாலும் ரைடு தான். ஸோ பைக்கில் வந்தாலும் ரைடு தான். இல்லை பைக் ரைடர்ஸ் அது சரி ஏதோ ஒரு விளையாட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ட்ராவலுக்கு நிறைய தெரியும், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த டைம் ட்ராவல் பண்ண இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னும் அழகான ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய், குட் பாய், சேஃப்டியாக இருக்கேன்.